வணக்கம் நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெண் தொலைக்காட்சியின் நீதிக்காக நிகழ்ச்சி. இன்றைய புத்தாண்டு கொண்டாட்டம், கும்மாளம் என்றும் இருப்பவருக்கு மட்டுமே. ஏழைகளுக்கு இந்த நாள் நாளை மற்றும் ஒரு நாளே. இல்லாதாருக்கு வாழ்வில் எல்லா நாளும் இன்னொரு நாளே. என்றாலும் நாளும் வாரமும் மாதமும் நம்மை கேட்காமலே கடக்கிறது. புத்தாண்டு பிறக்கிறது. பிறந்த இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் விடியலை, வெளிச்சத்தை தர வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அனைத்து கிறிஸ்துவ மக்கள் இயக்க அன்பு சகோதரர் WC தாமஸ் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாட்டிற்கு நல்ல பலன்களை இந்த புத்தாண்டில் நற்செய்திகளை சொல்லுவதற்காக ஒயிட் அண்ட் ஒயிட் நீலகண்டன் ஜோதிடர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்திய மக்கள் கட்சியை நிறுவி கல்விக்காகவே போராடுவது என்று தீர்மானித்த டாக்டர் தேவநாதன் யாதவினுடைய தளபதியாக இருக்கிற இந்திய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் விஜயகுமார் இருக்கிறார். வணக்கம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்திய மக்கள் கட்சி சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். மக்கள் ரிப்போர்ட் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அபு பைசல் அவர்கள் வணக்கம். வாழ்த்துக்கள். இப்போ முதல்ல நீங்கள் சொல்லுங்க, இந்த நற்செய்திகளை சொல்லுங்கள். இந்த ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கிறார் இல்லையா? புத்தாண்டில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் பொருளாதாரத்தில், அரசியலில், சமூகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? போன புத்தாண்டிலேயே உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த புத்தாண்டுல நீங்க அந்த மாயன் காலண்டர் மூலியமா பேசுனீங்க. சிக்கல்லாம் வரும் அப்படின்னாங்க. நிச்சயமா சிக்கல் வரவே வராதுன்னு சொன்னேன், ஊர்ஜிதமா சொன்னேன். ஆமா. அதே இடத்துல பெரிய பூகம்பம் சுனாமி இதுல வரும்னு சொன்னேன், ஜப்பான்ல வரும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம போனா இந்த புத்தாண்டு ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த வருஷங்கள் ரொம்ப பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த மாயன் காலண்டருக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் எழுதிட்டு அந்த நிறுத்திட்டாங்களே தவிர அதனால மேற்கொண்டு விளைவுகள் வராது. அவங்க நிறுத்திறது மூலியமா அதை மேற்கொண்டு அந்த காலனுடைய முடிவு இல்லை, அதோட நின்று போறதுனால போனா அது மக்கள் அப்போ உலகமே அழிய போகுது அப்படின்ற ஒரு தவறான கருத்துக்களை மனசுல வச்சிருந்தாங்க. அது தவறான கருத்துக்கள் சொல்லிட்டு போன வருஷமே இதே உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் பண்ணிக்கிறேன். அதே நேரத்துல போனா இந்த புத்தாண்டு ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. பாருங்க, இப்போ சில பிரச்சனைகள் டெல்லியில பிரச்சனை நடந்தா கூட இதுதான் அடுத்தது எதுவும் தவறு செய்யாம ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. இது மிகப்பெரிய தவமை. ஒரு இந்தியன் சொல்றதுக்கு ஒரு வெக்கப்பட வேண்டிய சூழல் இது. அந்த டெல்லியில் நடந்த சம்பவம் இது ஒரு மனசை ஒரு பெண்கள் தாய் அன்புக்கு சகோதரிகள், அன்பு மிக்கவர்கள், பாட்டு மிக்கவர்கள், அன்புக்காக தன் உயிரியை தியாகம் தனக்காகவும் தன் கணவனுக்காகவும் தன் குழந்தைக்காகவும் உயிரே கொடுக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் தான் பெண்கள். அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை இந்த உலகமே தாங்கல பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த சம்பவம் நடந்து ஜோதிட ரீதியாக இந்த வருடங்களில் நடக்கக்கூடிய என்ன புது மாற்றங்கள் நடைபெறும். இந்த ஜோதிட ரீதியா பார்க்க போனா அந்த வருடம் மங்களகரமான அருமையான வருடங்கள். அதாவது நல்ல வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வருடங்கள் போய் மிக சிறப்பான வருடங்கள். அந்த வருடத்துல போனா பொன் பொருள் சேரும், மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ப உதாரணமா தமிழகத்திலே மின்வெட்டு, தமிழகத்திலே மழை இல்லை, காவிரி டெல்டா நதி கிடைக்கவில்லை, அதனால சம்பா பயிர் வீணாகிவிட்டது. எல்லாம் விவசாயிகள் எல்லாம் மிகப்பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டு தீருமா? கண்டிப்பா இந்த ஆண்டு தீரும். ஏன்னா இது போனா ஒவ்வொரு ஆண்டும் போனா நீ புரட்சித்தலை அந்த காலங்கள் வரும்போது சில சோதனைகள் இருந்தாலும் கடைசியில சாதனையா முடியுது. அதனால போனா எப்பவுமே போனா இப்போ மத்திய அரசு நமக்கு மாநில அரசுக்கு உதவல. இன்னைக்கு மத்திய அரசு நினைச்சா நிச்சயமா அந்த காவிரி பிரச்சனையா சரி, மின்வெட்டு அரசியல் அல்ல, உங்களோட ஜோதிட ரீதியா சொல்றேன். ஜோதிட ரீதியாவும் சரி, அது உண்மையும் சரி. ஜோதிட ரீதியா போனா நிச்சயமா அந்த 2013 ஜூலைக்கு மேல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். மின்வெட்டு தீர்ந்துரும், இந்த பிரச்சனை இயற்கை சீற்றங்கள்லாம் மாறி வரும், இயற்கைகள் சாதகமா அமையும். பொதுவாக இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. நன்றி தோழர் அவர்கள். அதாவது பணக்காரர்கள் மேலும் பணக்காரராகி கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளாக மேலும் ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள். மத்திய வர்க்கம் என்பதே இந்த சிலிண்டரிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளாலும் இன்னும் கீழே தெரியப்படுகிறது. இப்போது வருகிற சூழல் எப்படி இருக்கும்? வருகிற சூழலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு தான் முடிவு பண்ண முடியும். ஆமாம், அது ஒரு சாரார் பொருளாதார நிலை கீழே போய் கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் மேலே போயிட்டு இருக்காங்க, மத்திய தரம் அப்படியே தடுமாறுது அப்படிங்கிறீங்க. இது முழுக்க நிர்வாக சீர்கேட்டின் விளைவு தான். அதாவது ஒரே இடத்தில் தேக்கி வைக்கப்படக்கூடிய, அது ஒரு பொருளாதாரம் ஒரே இடத்தில் தேக்கி வைக்கப்பட்டால்
அது வந்து அந்த ஒரு தரப்பு மட்டும்தான் வந்து அந்த ஏற்றத்தில் இருக்கும். நிர்வாக சீர்கேட்டால் மத்திய அரசு நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளலாம், மாநில அரசாங்கம், மாவட்டங்கள், உள்ளூர் வரைக்கும், அதாவது உள்ளாட்சி மன்றங்கள் வரைக்கும் நிர்வாகத்தை வந்து ஜனநாயக அமைப்பு என்பது நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. ஆமா, அது நோய்வாய்ப்பட்டது, அதுல 2 சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா வந்து ஏறி தான் இருக்கு. எப்படி சொல்ல வரேன்னா, போன வாரம் வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த நிதி சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது அந்த நிதி என்றால் ஒவ்வொரு நாடும் ஐக்கிய நாடுகளுக்கு வந்து நிதி கொடுக்கணும். நிதி அந்த நிதி என்பது எந்த அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டுடைய தேசிய வருவாய், அந்த வருவாயை வச்சு ஒரு பர்சன்டேஜ். அந்த நிதி எதற்காக என்றால் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக வந்து இந்த போர் நடக்கக்கூடிய நாடுகள், இந்த வறுமையில் உள்ள நாடுகள், இந்த அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற, இந்த மாதிரியான அந்த மனிதாயமான ஹியூமனிடேரியன் ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, அதற்காக அது செலவு பண்ணோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போன வருஷம் வந்து 5% கொடுத்துருக்கு, இந்த வருஷம் 6.1% கொடுத்துருக்கு. அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் என்பது வந்து மேல் நோக்கி தான் உயர்ந்திருக்கிறது. ஆனால் டாலருடைய மதிப்போடு பார்க்கும்போது ஒட்டு நம்ம கம்பேர் பண்றப்போ டாலர் மதிப்பு இன்னும் அதிகபட்சமாக உயர்ந்திருக்கிறது. அவன் டாலர் மதிப்பு அதிகமானால் அது அமெரிக்காவுடைய கொள்கையை வந்து இந்த இந்தியா கடைபிடிக்கிறதுனால, அதாவது அமெரிக்கா வந்து தன்னுடைய பொருளாதார டாலரை வந்து அந்த வேல்யூவை கூட்டுவதற்கான கொள்கைகள் அதை வகுக்குது. அதை வந்து நம்ம விலகி கொள்ளாமல் இந்தியா வந்து அந்த கொள்கைகளை பின்பற்றுவதன் காரணமாக அவங்களுக்கு வந்து எப்படி சேஃப்டியோ, அப்போ அமெரிக்கா டாலரை வச்சு தான் எல்லாமே இயங்குது. ஆமாம், யூரோ இருந்தாலும் கூட இப்போ அரபு நாடுகளில் வந்து யூரோ மாதிரியே இந்த டாலரை போன்ற அரபு நாட்டுக்குள்ள ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு கரன்சி கொண்டு வரணுங்கிறாங்க. அப்ப அதிகமான ஒரு உறவு இந்தியாவிற்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் இருக்கு, பெட்ரோல் மூலமாகவும் கச்சா எண்ணெய் மூலமாகவும். அப்ப இதை வந்து கொண்டு வர முடியாத அளவிற்கான தடைகளை வந்து அமெரிக்கா போடுது. இந்த நாணயம் வந்து விட்டால் யூரோ மாதிரி அரபு நாடுகளுக்குள் ஒரு தீனாரோ அல்லது திர்ஹமோ ஆமா வந்து விட்டால் ஆசிய நாடுகள் வந்து அதோட அந்த தொழில் ரீதியான உறவுகள் மேம்படுத்தும் போது வணிக தொடர்புகள் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா டாலர் இன்னும் குறையும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு சதி திட்டம் என்று கூட சொல்லலாம். அது அமெரிக்காவோட சதி திட்டம். உலகமெல்லாம் புத்தாண்டை கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு, கிறிஸ்தவ பிரதிநிதிகளுக்கு இப்போ இருக்கிற சூழலில் இந்த இருக்கிற மாநில அரசுகள் என்ன சலுகைகளுக்கு தெரியுது? பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள். அந்த மக்களுக்கு இதுவரை கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்த பின்பு, அதில் இருந்து இந்நாள் வரை எங்க சிறுபான்மையின மக்களுக்கு, இந்து சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தாலும் எங்க சிறுபான்மையின கிறிஸ்துவ மக்களுக்கு இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் இதுவரை செய்யாததை இந்த அன்பு தாய் செய்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் என்னவென்றால், இயேசு பிறந்ததிலிருந்து இதுவரை மானியம், செருசலம் போறதுக்கு மானியம் என்கிறது எந்த அரசும் பண்ணவில்லை. மத்திய அரசு வந்து அம்மா வந்து சோனியா அம்மா இத்தனைக்கும் கிறிஸ்தவர்கள், எத்தனை மைனாரிட்டி சேர்ந்தவரும் இருந்தாங்க, யார் இருந்தாலும் இதுவரை எந்த முதல்வரும் செய்யாது. இது வந்து எப்பவுமே நாங்க இந்த அன்பு தாய்க்காக கடமைப்பட்டிருக்கோம். ஒண்ணு. நம்பர் 2 வந்து இப்போ 2வது இதாக இருக்கும்போது நமக்கு பொதுவா என்னன்னா, தீபாவளிக்கு வந்து கிறிஸ்தவர்களை வாங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஈஸ்டருக்கு முஸ்லீம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எல்லாத்தையும் நாங்க இன்வைட் பண்ணுவோம். ஆமா. ஆனா அன்பு தாய் வந்து தமிழக முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பேராயர்களை சீஃப் கெஸ்டா தலைமை ஒரு இது சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அவர்களே கிறிஸ்துமஸை கொண்டாடினாங்க பாருங்க. இது உலகத்திலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு இது. இது வந்து எந்த முதல்வரும் செய்யல. இது ஆணித்தரமா சொல்றோம். நாங்க வந்து இப்ப அன்னை வேளாங்கண்ணி எடுத்துக்கோங்க. அன்னை வேளாங்கண்ணி இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அதே போல இன்னைக்கு எங்களுக்கு அன்பு தாயாக, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அன்பு தாயாக செயல்பட்டு வருகின்ற ஒரே அன்பு தாய் தமிழக முதல்வராக தான் இருக்க முடியும் என்பது ஆணித்தரமாக நான் சொல்றேன். நன்றி. அப்போ இப்போ வந்து இப்போ புதிய எழுச்சி மிக்க கட்சியாக இந்திய மக்கள் கட்சி வருது. நீங்க என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறீர்கள் இந்த வருங்காலத்தில்? இந்த ஆண்டு வந்து இந்திய மக்கள் கட்சி புரட்சி ஆண்டாக, கல்வி புரட்சி ஆண்டாக அறிவிக்கின்றோம். கல்வி புரட்சி தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். இனி வர காலங்களில்
படிக்காத மேதையே இருக்கக்கூடாது. படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். படித்த இளைஞர்கள் நாட்டை ஆள வேண்டும். படித்த இளைஞர்களால் மட்டுமே நாட்டை சீர்திருத்த முடியும். அமெரிக்காவுக்கு நிகராக இந்திய மக்களை, இந்திய நாட்டை நம்முடைய இளைஞர்கள் மட்டுமே அழைத்து செல்ல முடியும். இல்ல கல்வியில என்ன கொள்கை என்ன பர்டிகுலர்லி இந்த கல்வி கட்டணத்தையா கல்வி கொள்கை எழுதா? 1986க்கு பிறகு தமிழக அரசு மாறி மாறி ஆட்சி செய்தாலும் எந்த மாவட்டத்திலும் எந்த பகுதியிலும் பள்ளி கல்லூரிகளை நிறுவவில்லை. அரசு நிறுவவில்லை. ஆனால் டாஸ்மாக் பிராந்தி கடையும் சாராய கடையும் ஆங்காங்கே திறந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் பார் என்ற முறையில் அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கல்வியை வந்து மையப்படுத்தி ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தால் வரும் காலங்களில் தமிழகம் குஜராத்திற்கு இணையான மாநிலமாக இருக்கும். குஜராத்தில் போனால், அகமதாபாத்துக்கு போனால் அங்கு ஒரு பிராந்தி கடை கூட கிடையாது. ஆனால் தமிழகத்தில் தெருக்கு தெரு ஒயின் ஷாப், தெருக்கு தெரு பார். இதை விட்டுவளிக்க அரசாங்கம் சாராயத்தை விற்கிறதை விட்டுவிட்டு கல்வியை கையில் எடுத்துக்கொண்டு அனைத்து சமுதாய மக்களுக்கும், அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் இலவசம் கூடாது. அனைத்து கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசாங்கமே தலைமை ஏற்க வேண்டும். அதே போல் மருத்துவத்தையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும். இருக்கப்பட்டவர்கள் அமெரிக்கா செல்கிறார்கள், லண்டன் செல்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி செய்கிறது. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் மக்களுக்கு சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட சரியான வழிமுறை கிடையாது. புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்க இருந்து பேசுறீங்க சார்? யார் சார்? சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் இங்க குளத்தூர்ல இருந்து பேசுறேங்க, செல்வராஜன். சொல்லுங்க சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த வருஷம் 2013 வந்து ஆரம்பிக்கும் போதே அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எல்லாரும் பயமுறுத்துற மாதிரி பண்ணாங்க. அது பயமுறுத்துறதுலாம் வெட்டப்படுற அளவுக்கு 2013 பிறந்துச்சு. இப்போ ஆமா ஆமா, இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஜோசியம் ஜாதகம் அதெல்லாம் விஷயமா பார்க்கும்போது மனுஷங்களோட மன வளர்ச்சி எந்த ஒரு அளவுக்கு இருப்பாங்க, மனுஷங்களுக்கு அதாவது சமூக பொறுப்புள்ள ஜனங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க. அதான் சமூக பொறுப்போட நடந்து இப்போ பாலியல் பலாத்காரம் நடந்து அதெல்லாம் பார்க்காம போன ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க நடக்கும்போது. அது மாதிரி சமூக பொறுப்புள்ள ஜனங்கள்லாம் இனிமே இருப்பாங்களா? இந்த வருஷத்துலயாவது கிடைப்பாங்களா நமக்கு? நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க. அதாவது இன்றைய ஆன்மீக எதனால இது மாதிரிலாம் நடக்குதுன்னா, அந்த காலத்துல வந்து வேதியர்களையும் சரி ஆன்மீகவாதிகளையும் சரி மதிச்சாங்க. இன்னைக்கு வந்து டிவியில போட்டு என்ன செய்யறான், இன்னைக்கு ஒரு ஜோசியரா இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீகவாதியும் சரி ரொம்ப இழிவுபடுத்துறாங்க. ஏன்னா வந்து போனா ஒவ்வொரு சமுதாயத்துல வந்து போனா முதல்ல அரசர்கள் முதல் ராஜாக்கள் மந்திரிகள் சபையில கூட ஆன்மீகவாதியை வந்து சேர்த்தாங்க. ஒரு பெரிய பெரிய கும்பாபிஷேகம் செய்தவங்க, தெய்வ பணி செய்தவங்களை வந்து அரசியல் வந்து சேர்த்து அவங்க வந்து மக்களுக்கு எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சேர்ந்தாங்க. இப்போ வந்து போனா வேலையை பையன் நேர கதையாயிடுச்சு. இப்போ என்ன எவன் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறானோ அவனே இப்ப கடை செய்ய ஆரம்பிச்சிடறான். எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி. அப்ப என்ன ஆகிப்போகுதுன்னா மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாம போயிடுது. மக்களுக்கு வந்து நம்பிக்கை துணிவு நம்பிக்கை இல்லை. அப்ப அதே நேரத்தில் அவன் தன்னுடைய எண்ணத்தை என்ன செய்யறான், பிரதிபலிப்பு மூலியமா ஒரு அப்பாவியா இருக்கான் பாருங்க, ஜோசி இது ஆன்மீகவாதிக்கு பாருங்க, அவன் மேல திரிக்கிறான். திரிச்சு இது மாதிரிலாம் செய்யறான், அது மாதிரிலாம் செய்ய தான் குற்றத்தை வந்து சுமூகத்துக்கு பாக்குறான். இவன் நல்ல எடுத்து பாக்குறான். ஒரு எந்த ஒரு மீடியா கூட பாருங்க, நல்ல பாருங்க. அதாவது தான் யோகியன்றதை காமிக்கிறதுக்காக அத்தனை நீ அயோக்கியண்டா அப்படின்ற அந்த காலத்துல வந்து அரசர்கள்லாம் ஆன்மீகவாதி ஜோதிடர்களும் பாருங்க ஆளுச்சாங்க. நீ சாமியார் பார்த்தா சாமியார் வேஷம் போட்டுன்னு அவரு ஆடுறானுங்க, ஒரு மாதிரி அசிங்கமா கேவலப்படுத்துறாங்க சாமியாருங்க. ஒரு பாரு நடக்குது. வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் மணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க. செந்தாமஸ் ரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். 2012 எனக்கு ரொம்ப பேட் வருஷமா இருந்தது. சரி. இந்த 2013 எப்படி சார் இருக்கா? நல்லாவே நல்லா இருக்கு. அதை சொல்லுங்க. 2013 நிச்சயமா நல்லா இருக்கும். போன வருஷம் சொன்னேன் இல்லையா, அதே போல இந்த 2012 ஒன்னும் பிரச்சனைகள் ஒன்றும் பெருசா நடக்கல பாருங்க. ஒரு சுனாமி ஜப்பான் நடக்குன்னு சொன்னா அதே நடந்து போச்சு. ஆனா அதே இடத்துல வந்து நல்ல அருமையா தான் இருந்தது ஆட்சி. ஆட்சி நல்லா இருந்தது, மக்களும் சிறப்பா தான் இருந்தாங்க.
அதே மாதிரி இப்போ 2013 மிக சிறப்பா தான் இருக்கும். ஏன்னா 21/12/2012 வந்து மிகப்பெரிய பூதாகரமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே மாயன் காலண்டர். அதுதான் ஏற்படாது போன வருஷமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நீ வந்து மாயன் காலண்டரை பத்தி நீ கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். நிச்சயமா அது மாதிரி ஒரு சம்பவமே நடக்காதுன்ட்டேன். இப்போ சொல்றேன் சம்பவம், அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்காது. ஏன்னா அதோட எழுதி முடிக்கப்பட்டது, மேற்கொண்டு அவர் ஏதுனாதான் நீ அதை பத்தி சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய மின்வெட்டு எப்ப தீர்ந்து? கண்டிப்பா 2013 ஜூலைல தீர்வு சொல்றேன். 2010 ஜூலைல கண்டிப்பா தீரும். 100% சொல்ற பாருங்க. தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி மிக மிக மேன்மையா இருக்கும். எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து மாற்றங்கள் இருக்குமா? அரசியல் மாற்றம் நிச்சயமா இருக்காது. மத்திய அரசு மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு நான். ஏன்னா வந்து மோடி வந்து ரொம்ப மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவர். கண்டிப்பா மோடி வந்தார்னா நிச்சயமா வந்து மத்திய அரசுல வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமா மோடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு 100 உண்டு. மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு முதல் பிரதமர் ஆகிறாங்கன்னா நிச்சயமா மக்கள் மத்தியில, ஏன்னா குஜராத்ல வந்து 4-5 முறை வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மோடிக்கு ஏற்பட்டிருக்கு, நரேந்திர மோடிக்கு. அதனால மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் யாருன்னா அத்வானிக்கு ஈக்குவலான ஒரு மோடி தான், நரேந்திர மோடி தான். ஏன்னா வந்து சாராயம், மற்றபடி பிராந்தி, மக்கள் நல்லொழுக்கங்கள், மற்றபடி எல்லாமே சிறப்பா இருக்கு. பிராந்தி எல்லாம் ஒழிச்சிட்டாங்க, மக்கள் வந்து சொந்தமா நடமாடுறாங்க. அதனால வந்து நிச்சயமா வந்து மத்திய அரசு ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படணும். ஏற்பட்டாதான் நாடு வந்து வளர்ச்சி அடையும். நான் ஒரு சாதாரண ஜோதிடன். நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது, எந்த ஒரு கட்சியை சாராதவன் நான். மக்கள் மத்தியில நல்லா இருக்கணும்னா நிச்சயமா ஒரு நரேந்திர மோடி வந்து பிரதமர் ஆகினா நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு ஏற்படும். நிச்சயமா இந்தியா வந்து வல்லரசு நாடா நிச்சயமா திகழும். இந்திய மக்கள் சுதந்திரமா இருப்பாங்க. ஏன்னா எல்லா விதமான கெப்பாசிட்டியும், அதாவது வந்து கூட ஒரு ஆட்சி திறமை ஒரு யார சிறப்பான நிச்சயமா நரேந்திர மோடி தான். அதனால ஒரு செல்வாக்கான ஒரு மனிதர் நிச்சயமா வந்து மக்கள் மத்தியில வந்து அது ஆன்மீகத்தை வளர்க்கணும், ஜோதிட வளர்க்கணும். ஜோதிட ஆன்மீகத்தை இழிவுபடுத்த விட்டுணும், இதோட விட்டுணும். ஏன்னா அவரை வளர்த்தாதான் அவங்க ஆன்மீகத்தை மக்கள் போதிக்கிறாங்க. குரு மாதிரி இது போகாத தெய்வம், சாமி கண்ணை ஊத்துறோம், நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை கும்பிட்டா நீங்க நல்லா இருப்பீங்க என்பதுதான் ஜோதிடர் சொல்றாங்க. ஜோதிட ஐசிட்டம்னா ஆன்மீகத்தை ஐசிட்டம்னா இந்தியா உலகம் இந்தியாவை வாங்கிடும். ஏன்னா ஒரு இந்திய மக்கள் நல்ல சிறப்பா இருக்கணும்னா நல்லா சொல்றாங்க. ஐயா சொன்னாரு கிறிஸ்து மதத்தை பத்தி, அவர் மதத்தின் மூலியமா மக்களை நிறைய செய்யறாரு. ஐயா சொன்னாரு அவர் இஸ்லாமிய மதத்தின் மூலமா மக்கள் வந்து நல்வழிப்படுத்துறாங்க. இந்துக்கள் இந்து மதத்தின் மூலமா கல்விப்படுத்துறாங்க. ஆனா அதே வந்து மத்த மதத்தை சேர்ந்தவங்களை வந்து இழிவுபடுத்த கிடையாது. ஏன்னா இந்து ஏமாளி, அவனை மட்டும்தான் ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு கிண்டல் பண்றது. இது வந்து ரொம்ப அருவருக்கிற விஷயம். ஒரே ஒரு விஷயம். ஆமா தோழருக்காக கேட்கிறேன். நேற்று முன்தினம் அமெரிக்கா ரயில் நிலையத்திலே ஒரு பெண் போய்கொண்டிருக்கிறார். அங்கே ரயில் நிலையத்திலே ஒருவர் இருக்கிறார். இவர் ஒரு இந்திய முஸ்லீம் என்று நினைக்கிறார். இவர்களால் தூண்டவர்களை தகர்த்தவர்கள் என்று அவரை ரயிலை தள்ளி கொண்டு விடுகிறார். இப்படி ஒரு பார்வை இன்று வரை இருந்து விடுகிறது. அதை இப்படி ஒரு பார்வை இருக்கு. ஆமா, அவர் முஸ்லீம் என்றால் அவர்கள் தான் தூண்டவரை தவறுத்தார்னு சொல்லி அவர் உண்மையிலே அவருக்கு அவர் இஸ்லாமியரே இல்லை. அவர் ஏதோ ஒரு வேறு ஒரு பீகாரி இந்து. அவர் வந்து தூண்டியவரை திறத்துக்காக ரயில் நிறுத்தி போயிட்டாங்க. பொதுவாக 2வது தடவை இதே மாதத்தில் அமெரிக்காவில். ஆமா, நிறைய நடந்திருக்கு. அப்போ பொதுவாகவே வந்து இஸ்லாமிய பெயரை போன்ற இப்போ கமல்ஹாசன் இருக்கார். ஹாசன் ஹசன் என்று முஸ்லீம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் வைத்ததாலே கமல்ஹாசன் சோதனை பண்ணாங்க அமெரிக்காவில். அப்துல் கலாம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்று சொன்னதன் பின்னால் செக்யூரிட்டி சோதனை பண்ணாங்க. அதே மாதிரி ஷாருக் கான் நடிகர். அப்போ முஸ்லீம் பெயர் தாங்கிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய அப்பா வந்து ஒரு இஸ்லாமியரோடு ஜெயிலில் இருந்தார். அவர் வந்து அந்த சிறையிலேயே இறந்துட்டார். ஆனால் இவர் அவருடைய ஞாபகமா எல்லாருக்குமே வந்து ஆனா இவருடைய பார்வை வந்து ஹசன் என்று இருக்கிறதுனால வந்து அவங்க ஹசன் முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பேரு. அப்ப அதனால அது மாதிரி சோதனை பண்ணாங்க. அப்போ வந்து முஸ்லீம்களாக தாடி வைத்திருந்தால் அல்லது தொப்பி வைத்திருந்தால் அது வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் தான் என்பதை போன்ற ஒரு இந்த கட்டமைப்பு அந்த மேற்கத்திய ஊடகங்கள், இந்திய ஊடகங்களே பெரும்பாலும் ஊடகங்கள் செய்யுது. இவை வந்து இந்த முஸ்லீம் சமூகத்தை வந்து தீவிரவாதிகளாகவே சித்தரித்த விளைவு தான் அது. ஏன்னா அமெரிக்கா அப்படின்னு தீண்டவர் தாக்குனது முஸ்லீம்கள் தானே. ஆனால் நாங்கள் வந்து அது யூதர்களுடைய சதி என்று சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கு வந்து அங்கே பல 100 யூதர்கள் அந்த பில்டிங்கில் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த தினம் வந்து யூதர்கள் யாருமே வேலைக்கு வரல. அங்கே வந்து அந்த இஸ்ரேலுடைய ஒரு அந்த பிரதமர் அங்கே உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவரும் போகல. இப்போ இந்த கிரவுண்டில் நம்ம பார்க்கும்போது வந்து இது யூதர்களுடைய சதி என்று பல ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். நூல்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய எழுத்தாளர்கள் இது சம்பந்தமான விரிவான ஆய்வுகள் எழுதுறாங்க. அப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. வெளில பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுவது முஸ்லீம்கள் சொன்னால், இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஏன்னா காவிய பயங்கரவாதம், அதாவது நம்ம அந்த இந்து மதத்தை சொல்லலாம். நாங்கள் வந்து இந்துக்கள் வேறு இந்துத்துவாக்கள் வேறு. அப்போ காவிய பயங்கரவாதம் சொல்லிட்டு மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஹலோ வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. அப்ப என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை
அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளுடைய மேற்கத்திய ஊடகங்களுடைய அந்த பிரச்சாரத்தையே இதே முன்னெடுக்கு. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஹலோ எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் ரெடியூஸ் வந்து வெங்கடேசன் பேசுகிறேன். சொல்லுங்க. இப்போ ஐயா சொன்னாங்களே நம்ம ஜோதிடர் ஐயா, அதாவது இந்த நாட்டை வந்து இந்த நாட்டின் பற்று உள்ள ஒரு நல்ல மனிதராக இந்த நாட்டுக்கு வரணும். இப்போ ஐயா சொன்னா போல குஜராத்தில் நரேந்திர மோடி எப்படி இருக்காரோ அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தில் பிரதமராக அவர் வரணுங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் ஐயா சொன்னா போல அவரையும் நான் வாழ்த்துறேன். இந்த நாட்டு மக்களும் அது போல நல்ல மனிதராக வரவேற்கணும்னு சொல்லிட்டு நான் வரவேற்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்போ அந்த சொல்லி தொடருங்க. அப்போ இந்தியாவில் அமெரிக்க ஊடகங்கள் மேற்கத்திய ஊடகங்களுடைய அந்த தாக்கம் தான் இங்கே இருக்கு. பெரும்பாலானவங்களுக்கு இது பெரும்பாலான சேனல்களாகட்டும் பத்திரிகைகளாகட்டும் ஆமாம் தீவிர நாம என்ன சொல்றோம்னா தீவிரவாத செயலில் யார் ஈடுபட்டாலும் அப்போ ஈடுபடக்கூடியவர்கள் வந்து ஒரு குழுவாக இருப்பாங்க, இல்லை ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு அவங்களுடைய ஒரு கட்சியை சேர்ந்தவங்க. ஆமாம். அப்போ இப்படி குழுக்களாக தீவிரவாதம் நடத்தும் அந்த குழுக்களை சொல்லி அடையாளப்படுத்துங்கள். அப்போ மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க. மாவோயிஸ்டுகள் வந்து முஸ்லீம்கள் கிடையாது, கிறிஸ்தவர்களும் கிடையாது. அவர்களுக்கு இந்த மதத்தை அவர்கள் நாட்டியர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சமூகம் சார்ந்தவர்கள். அப்போ அந்த ரயிலுக்கு வந்து குண்டு வச்சு தகர்க்கும் போது மாவோயிஸ்ட் தீவிரவாதின்னு சொல்லுங்கள், இந்து தீவிரன்னு சொல்லாதீங்க. அப்போ இது மாதிரி தான் சொல்கிறோம். முஸ்லீம்களில் வந்து யாரோ ஒரு வேகத்தில் வந்து சிலர் செய்யக்கூடிய காரியத்தை வந்து இஸ்லாமிய ஏற்றுக்குதானே இஸ்லாமிய ஏற்றுக்கல. அப்போ இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு செயலை செய்யும் போது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் வந்து நீங்கள் ஏன் குறை அதுக்கு தீவிரவாதி சித்தரிக்கின்றது நம்மளுடைய கேள்வி. அதே நேரத்தில் இந்தியாவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவ அமைப்புகளை வந்து நிறைய குண்டுவெடிப்புகள் தொடர்ந்து நடத்தியிருக்கு. நாட்டில் நடத்திருக்குது, கோவாவில் நடத்தியிருக்கு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ், ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித், அஜ்மீர் குண்டுவெடிப்பு நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாமே கார்கரை கண்டுபிடிக்கிறார். மகாராஷ்டிரா தீவிரவாத தடுப்புப்படை தலைவர் வந்து கார்கரை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடித்தது பின்னால் தான் இந்த காவி பயங்கரவாதம் என்ற பேரே வெளியே வருது. அப்ப இது நாள் வரை அவர் கார்கரை கண்டுபிடிக்கப்படும் வரை இந்த குண்டுவெடிப்புகள் எல்லாம் நடத்திவிட்டு பள்ளிவாசல்ல குண்டு வெடித்தாலும் முஸ்லீம்கள் தான், கோவில்ல குண்டு வெடித்தாலும் முஸ்லீம்கள் தான், தேவாலயத்தில் குண்டு வெடித்தாலும் முஸ்லீம்கள் தான் என்று சொன்னால் அப்ப இது எல்லாமே வந்து திட்டமிட்டு இவர்கள் செய்துவிட்டு இது நாள் வரை முஸ்லீம்கள் மீது அந்த பழியை போட்டு வந்தார்கள். அப்ப இந்த இவர்கள் தான் அந்த குண்டுவெடிப்புகளை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தவுடனே அப்ப அதை எப்படி அடையாளப்படுத்துறாங்க? பஜ்ரங்கல் அந்த அமைப்பை சொல்லி அப்ராக்கியா சிங் இருக்காங்களா அந்த சாமியார், அவங்களுடைய அமைப்பு அந்த அபினவ் பாரத் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லுங்க இந்து தீவிரம் சொல்ல முடியுமா? நாங்க அதை விரும்பல, அது வேற விஷயம். இவர் ஏத்துப்பாரா தாமஸ் சார் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க முடியாது. அப்ப இதை மட்டும் நீங்கள் வந்து அந்த குழுவுடைய அடையாளத்தோடு சொல்லுகிற போது முஸ்லீம்களை மட்டும் அந்த முஸ்லீம் சமுதாயத்தோடு சம்மந்தப்படுத்தும் போது வந்து அது பெரிய அளவில் பிரச்சாரம் கொண்டு செல்லப்படுது. அந்த விஷயத்துக்கு அப்ப இந்த பார்வை தான் அமெரிக்காவில் இருக்குது. ஒரு அந்த அடையாளத்தை பார்த்து தாடியை பார்த்தோ அல்லது அவருடைய உடையை பார்த்தோம் இவர் வந்து முஸ்லீம் இவர் தான் செஞ்சிருப்பாரு, அப்ப பிடிச்சிட்டு பார்த்தா முஸ்லீம் அது கூட வேற யாராவது இருப்பான். அப்ப இந்த பார்வை எடுத்த உடனே இந்த பார்வை இருப்பது இந்த கோணத்தை எப்படி மாற்ற போயிடும்? இந்த கோணத்தை வந்து இந்த மீடியாக்கள் தான் மாறணும் முதல்ல. ஆமா, நம்முடைய சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயத்து சார்பாக தமிழகத்தில் மாத்திராமலாம் உலக அளவில் தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், உலக அளவில் வந்து அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிப்பதில் என்பது முஸ்லீம் தரப்பிலிருந்து அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் ஒரு செக்டார் அதாவது முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகத்தான் சித்தரிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இது பெரிய பங்கு வந்து மீடியாக்களுக்கு இருக்கு. மீடியாக்கள் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விதம் முஸ்லீம் தீவிரவாதிகள் அது மீடியாக்கள் மாத்திரமல்ல, அரசாங்கமும் அதுக்கு வந்து துணை போகின்றன, காவல்துறை அதிகாரிகளும் துணை போகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் துணை போவது ஒரு காரணம் சொன்னோம்னா உதாரணம் சொல்றேன். டிசம்பர் 6 தெரியும், பாபர் பிடிக்கப்பட்டனா எல்லாருக்கும் தெரியும். இப்போ டிசம்பர் 6 வந்தாலே 18 வருஷம் முடிஞ்சு போச்சு பிடிச்சி. டிசம்பர் 6 அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருந்து மீடியாக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சென்னையை தகர்க்க சரி, மும்பையை தகர்க்க சரி, முக்கிய இடங்களில் தீவிரவாதிகள் குண்டு வைப்பு, ரயில் நிலையத்தில் குண்டு வைப்பு சொல்லி எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போடுறாங்க. இந்த வாரம் இந்த போன டிசம்பர் அன்னைக்கு வந்து 62 கேமரா சென்ட்ரலுக்கு மட்டும். அப்ப அங்க பாக்குறோம் போகக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே ஒரு பெண்மணி போறாங்க, வேலைக்கு போறாங்க. அப்ப அவங்களை ஃபுல்லா சோதனை பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. இந்த சாப்பாடு பார்த்து கையை விட்டு கிளறி பாக்குறோம். அப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா இதுதான் நீங்க முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி பதில் இதுதான் அடங்கிருக்கு. இந்த காவல்துறை என்ன சொல்ல வருதுன்னா 18 வருடங்களாக உளவுத்துறை உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குது, டிசம்பர் 6 முன்னிட்டு முக்கிய நகரங்களுக்கு குண்டு வெடிப்பு நடக்கும் அப்படின்னு. அப்ப அதை வச்சு நீங்க அலர்ட் போறேன்னு சொல்றீங்க. இதுவரை நடந்திருக்கிறதா 18 வருஷம்? ஹலோ வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், மணிவண்ணன் ஃப்ரம் சிதாலப்பாக்கம். சொல்லுங்க.
அதான் நரேந்திர மோடி வந்து பிரதமர் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நாடு ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கும். ஆமாம், நாடு வளர்ச்சியாக இருக்கும், நல்லா இருக்கும். மதவாதம்லாம் வந்து அவர்கிட்ட வந்து வராது சார். அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பிரதமரா நான் வந்து போன இந்து முஸ்லீம் வந்து ஒரு கருத்து இல்ல, அது மாதிரிலாம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. இந்துக்களும் இந்து சமுதாயமும் கிறிஸ்துவ சமுதாயமும் எல்லா சமுதாயம் சகோதரர் தான் பழகிறோம். இவர் வந்து பிரிச்சு பேசுறாரு. தவறான விஷயம். இந்துதான் செய்யறாங்க, வந்து ஒரு முஸ்லீம் செய்திருந்தார். இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். நான் தெளிவா சொன்னேன், இந்துக்கள் தான் போனா கூட ஒரு படத்தை விட மாட்டான். இந்து மற்ற உலக நாட்களில் முதல்ல பாருங்க, கிறிஸ்தவர்கள் இவர் இந்தியாவை பொறுத்தளவுல இவரே பிரிக்க சொல்ல தெளிவா சொல்லும் போது சொன்ன இல்லை, முதல்ல தெளிவா சொன்ன இந்துத்துவா என்பது வேறு, இந்துக்கள் வேறு சொன்னா கிடையாது. இந்துத்துவா வேறு, இந்து வேறு தான். அப்ப வந்து இந்துக்கள் இந்துத்துவ தீவிரவாதம் ஒன்றா என்பது குறித்து சிறிய இடைவெளி